இனிய வணக்கம். உங்களுடன் உங்கள் ஸ்கைடெக். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பட்டி கலக்கிற மிஷினு. இது பார்த்திங்கன்னா சுவிட்சு வேலை செய்யலை, அப்படி டைரெக்டாக வேலை செய்யும். நம்ம பவர் சப்ளை ஆன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். இது சுவிட்ச் ப்ராப்ளம். நம்ம சுவிட்ச் ஆல்ரெடி சாம்பிளுக்கு ஒன்று வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த ஸ்க்ரூவை ரிலீஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கழட்டுற டைரெக்ஷனில் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் ரெண்டு ஸ்க்ரூ இருக்கும். மிடில் இந்த ரெண்டு ஸ்க்ரூவுக்கு மிடில் ஒரு ஸ்க்ரூவெல்லாம் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். எல்லாமே ஸ்டார் ஸ்க்ரூவாக தான் இருக்கும். இது ஏஷியன் கம்பெனியுடைய பட்டி கலக்கிற மிஷின். சுவிட்ச் மாற்றுறது ஜென்ரலாகவே எல்லா மிஷினுக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 99% எல்லாம் ஒன்றா தான் இருக்கும். சுவிட்ச் மாடல் மாறி இருக்கும், கனெக்ட் பண்ணுற இடம் வேணால் மாறி இருக்கலாம், ஆனால் கனெக்ட் பண்ணுற விதம் ஒன்றா தான் இருக்கும். அதனால் நம்ம சுவிட்சை மாற்றுறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். இப்போது நம்ம ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணியாச்சு. மேலே இருக்கிற டாப் செட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணால் சுவிட்சு பாருங்கள். அது இல்லாமல் எனக்கு ஒரு சின்ன டவுட்டு, இந்த மிஷினில் எதுக்கு தான் ரிவைஸ் ஃபார்வர்ட் போட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இதுக்கு ரிவைஸ் ஃபார்வர்டு அவசியமும் இல்லை. இப்போ நம்ம சுவிட்சை ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம். ஆல்ரெடி ரிமூவ் பண்ணி தான் வச்சுருக்காங்க, லைனை டேரெக்ட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம அதுக்கு சூட்டபிளான சுவிட்சை நம்ம ஆல்ரெடி வாங்கிட்டு வந்திருக்கோம். கரெக்டாக சுவிட்சு நமக்கு அந்த பொசிஷனில் சீட் ஆகுதான்னு மட்டும் நம்ம செக் பண்ண வேண்டியது நம்மளுடைய முதல் வேலையாக எடுத்துக்கணும். இந்த சுவிட்சை கனெக்ட் பண்ணாமல் இருந்ததால் தான் நமக்கு ஒரு சின்ன டவுட்டு. இன் அவுட் மட்டும் எதுன்னு பார்த்து செக் பண்ணிக்கலாம். எல்லா சுவிட்ச்லேயும் ஒரு இன்னு ஒரு அவுட்டு ப்ளஸ் நியூட்ரல் இருக்கும். நியூட்ரல் பார்த்திங்கன்னா ஒரு 2 வாட் இருக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி இன் அவுட் ஒரு வோல்ட்ஸ் தான் இருக்கும். இப்போ ஸ்க்ரூ பண்ணுற மாதிரி இருந்தது. ஃபஸ்ட்டு பார்த்தது இன்புட் பவர் சப்ளைவும், இது மிஷினுடைய அவுட்புட் பவர் சப்ளை. அது பக்கத்தில் இருக்கிறது நியூட்ரல் பார்த்திங்கன்னா சாதாரணமாக வெறும் காமன் பாயிண்ட்டாக தான் இருக்கும். ஒரு சில சுவிட்சில் தான் நியூட்ரலும் ஃபேஸும் ரெண்டுமே டிஸ்கனெக்ட் ஆகும். இதில் பார்த்திங்கன்னா நியூட்ரல் காமன், ஃபேஸ் மட்டும்தான் டிஸ்கனெக்ட் ஆகிற மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி டைரெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒயர் ஜாயிண்ட் தான் போட்டிருந்தாங்க. இப்போ நம்ம அந்த ஜாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்ம பவர் சப்ளை ஒயர் சைடு சுவிட்சில் ஸ்க்ரூ தான் கொடுத்துருந்தாங்க. மிஷின் சைடு எப்பயுமே பார்த்திங்கன்னா ஒயரில் ஒரு காப்பர் பின் லெக் மாதிரி அடிச்சிருப்பாங்க, ஒரு பின் ஒன்று அடிச்சிருப்பாங்க. அதனால் சுவிட்சில் கனெக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. பட் பவர் சப்ளை பவர் கேபிள் சைடு பார்த்திங்கன்னா நம்ம எதுவும் போட்டிருக்க மாட்டோம். அதனால் ஸ்க்ரூ டைப்பில் கொடுத்துருங்க. இப்போ நம்ம ஸ்க்ரூவை டைட் பண்ணிக்கலாம். அந்த சுவிட்சில் பவர் சப்ளைவை நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம மிஷினுடைய ஒயரை கனெக்ட் பண்ணோம். இதை அந்த பின்னை ஏற்கனவே கட் பண்ணி எடுத்ததால் இப்போ வெறும் ஒயராக இருக்குது. வெறும் ஒயராக இருக்கும்போது அந்த சுவிட்சில் கனெக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்மகிட்ட பின் இருந்தால் பின் அடிச்சிக்கலாம். பின்னு இல்லை அப்படின்னா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நம்ம பின் ஊக்கு இல்லை நீடில் இருக்கும் பார்த்திங்களா, அதை வச்சு அதில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு கனெக்ட் பாயிண்ட்டும் ஒரு ப்ரெஸ் பண்ணுற பாயிண்ட்டும் 2 பாயிண்ட் இருக்கும். சுவிட்சில் கனெக்ட் பண்ணுற இடத்துல நம்ம ப்ரெஸ் பண்ணுற பாயிண்ட்டில் நம்ம நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒயரை சொருவிட்டு நீடில் உருவிட்டோம் அப்படின்னா லாக் ஆகிடும். ஜஸ்ட் ஒரு லாக் சிஸ்டம் தான். அந்த லாக் ரிலீஸ் பண்ணுறது நீடில் ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம ஈஸியாகவும் மாட்டிடலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த நீடில் சொருவ வேண்டிய இடம் கொஞ்சம் டேப்பராக இருக்க மாதிரி இருக்கும். ஒயர் சொருவது அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நீடில் சொருண்ட பிறகு ஓப்பன் ஆகிடும். இதில் நியூட்ரல் காமன்றதால இப்போ நான் நியூட்ரலை இதில் கனெக்ட் பண்ணல. ஏன்னா எப்படி கனெக்ட் பண்ணாலும் காமனாக தான் இருக்க போது. அதனால் ஜாயிண்ட் அடித்ததே பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். இப்போ நம்ம லைனை கனெக்ட் பண்ணிட்டோம். சுவிட்சை கரெக்டாக உட்கார வச்சிட்டோம்னா சுவிட்சில் ஒயர் சைடில் கரெக்டாக பொசிஷன் பண்ணால் மட்டும்தான் இதிலெல்லாம் மூடி உட்காரா. ட்ரில்லிங் மிஷினு, கட்டிங் மிஷின் எதில் இருந்தாலும் நீங்கள் கழட்டி எடுத்திங்கன்னா ஒயரை கரெக்டான பொசிஷன் பண்ணால் மட்டும்தான் இதெல்லாம் கரெக்டாக கவர் கரெக்டாக உட்காரும். இல்லைன்னா உட்காராது. ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும் நம்ம மாட்டுறதுக்கு. இதில் லைட்டாக ஒரு பிசு இருந்தது. அந்த பிசுரை மட்டும் நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம ஒயரெல்லாம் கரெக்டாக பொசிஷன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் பவர் சப்ளை போட்டிருக்கேன். ரொட்டேட் ஆகுதுங்களா? இது மாதிரி ஆன் பண்ணும்போது இப்போ நான் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக நான் இது மாதிரி ஆன் பண்ணுறேன். இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா பவர் சப்ளை மேலேயே இருக்கும், ஓப்பன்லேயே இருக்கும். நம்ம கை வச்சோம்னா கொஞ்சம் சிவியராக ரியாக்ஷன் இருக்கும். அதனால் எக்காரணத்தை கொண்டும் இது மாதிரிலாம் ஓப்பனில் கை வச்சு பண்ணாதீங்க. சுவிட்சை ஹோல்ட் பண்ணிவிட்டு சீரீஸில் போட்டு செக் பண்ணிக்கோங்க. திருப்பி பவர் சப்ளை கட் பண்ணிவிட்டு
சுவிட்சை வந்து ஹோல்ட் பண்ணதை ரிலீஸ் பண்ணிக்கோங்க. இப்படி செக் பண்ணிக்கோங்களே தவிர மற்றபடி பவர் சப்ளை ஆன் பண்ணிவிட்டு சுவிட்சை இது மாதிரிலாம் டைரெக்டாக நீங்கள் வந்து செக் பண்ணாதீங்க. இப்போ பாருங்கள், இதில் என்னென்னா கேப் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் வந்து வேறு வழி இல்லை, கரெக்டாக நீங்கள் வந்து ஒயரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு தான் ஆகணும். ஏன்னா கரெக்டாக ஒயர் அட்ஜஸ்ட் ஆனால் மட்டும்தான் இது வந்து மேல் கவர் வந்து ஃபிக்ஸ் ஆகும். இல்லைனா ஃபிக்ஸ் ஆகாது, கேப் விழும், ரொம்ப கஷ்டப்படுவோம் மாட்டுறதுக்கு. இப்போ நம்ம ஸ்க்ரூவெல்லாம் கரெக்டாக ஈவன் டைட்டில் வச்சிடலாம். ஈவன் டைட்டில் வச்சிட்டோம் அப்படின்னா அழகாக பொசிஷன் வந்துடுவாங்க. எல்லா ஸ்க்ரூவும் போட்டுடலாம், டைட்டு வச்சிடலாம் ஸ்க்ரூவை. இது வழக்கமாக வைக்கிற கூட கொஞ்சம் லைட்டாக டைட் எக்ஸ்ட்ராவே வைக்கலாம். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா பட்டி கலக்கும் போது ஈரத்தில் கை வச்சுருவாங்க. அதனால தான் ஸ்க்ரூவும் இதில் ஜாஸ்தியாக இருக்கும். பக்காவாக என் கவர் வந்து பக்காவாக ஷீல்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். எல்லாம் போட்டாச்சு, நம்ம ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம பவர் சப்ளை போட்டு மிஷினை செக் பண்ணிக்கலாம். இது ஃபைனல் டெஸ்ட்டு. எந்த மிஷினில் சுவிட்ச் மாட்டணுன்னாலும் ரொம்ப ஈஸியாக மாட்டிடலாம். இது பாருங்கள், ரன் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.